பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லிய காரியத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வார்த்தைகளை மாற்றுகிறது, சொன்ன வார்த்தைகளை மாற்றி சொல்லுவது, சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாதிருக்கிறது மனிதர்கள். அதுதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். தேவன் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் ராஜாதி ராஜா, சொல்லிய வார்த்தை நிறைவேற்றுவார். வானத்திலிருந்து பனி எப்படி இந்த பூமியை நினைக்கிறதோ அதே போல அவருடைய வார்த்தை இந்த பூமிக்கு வரும்பொழுதே, அந்த வார்த்தை நம்மிடத்துல வரும்போதே அது நிச்சயமா அதற்கான பலனை கொடுத்து தான் அது கடந்து போகும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார். உனக்கு பின்பதாக இந்த சிங்காசனத்துக்கு ராஜாவாக உன்னுடைய பிள்ளை வருவான் என்று. ஸோ சாலோமோனை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நாட்கள் கடக்கிறது, தாவீது மரண படுக்கை நேராக அவர் கடந்திருக்கிறார். அவர் முதிர் வயது, அவரால் எழுந்து எந்த காரியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அந்த நேரத்துல தாவீதுடைய இன்னொரு பிள்ளை அதோனியா என்ன பண்ணுகிறான், இந்த இடத்துல தாவீதால முடியல, இனி அடுத்தது ராஜா நான் தான் என்று சொல்லி அவனோடு கூட ஒரு 500 பேரை சேர்த்து கொண்டு அவனே தன்னைத்தானே ராஜா என்று சொல்லி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி தாவீதிடத்துல போய் விதமாய் அறிவிக்கிறான், இந்த மாதிரி அதோனியா தன்னை ராஜாவாக சொல்லி கொண்டுகிறான் என்று. உடனே தாவீது அந்த இடத்துல இருந்து எல்லோரையும் அழைத்து சாலமோனை மறுபடியும் வர வைத்து அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ண சொல்லி நாத்தான்விடத்துல சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு விரோதமாக மனுஷர்கள் எழுந்து பல பிளான் பண்ணி இதை செய்து அதை செய்து எதையாகலும் செய்யலாம் யோசிப்பார்கள். ஆனா மனுஷருடைய சித்தமோ திட்டமோ நிறைவேறாது. கர்த்தர் உன்னை கொண்டு சொல்லின நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? தாவீதுக்கு சொன்னார், உன் பிள்ளை அடுத்தது வருவான் என்று. அது அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றம் போல காணப்பட்டது. ஆனா கர்த்தர் தாமே சொல்லின வார்த்தையை தாவீதை கொண்டே நிறைவேற்றினார். தாவீதே அடுத்த காரியமாக சாலமோனை ராஜாவாக இந்த வேளையில் அறிவித்தான். அவ்விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது நிறைவேறுவதற்கான கால சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல அடுத்த பொசிஷன் நீங்க தான் வரணும், ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி காணப்படலாம். அதை குறித்தெல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தர் ஒருவர் உங்களுக்கு மேலாக இருக்கிறார். அவர் சொல்லின வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? உனக்கென்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இந்த வார்த்தைகளை கேட்கும்படியா பிரசங்கத்தை கேட்கும் அந்த அருமையான பிள்ளையை உங்களோடு கர்த்தர் இருப்பார். அவர் சொல்லினதை நிச்சயமாய் உங்களுக்கென்று கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற தெய்வம் தான் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசத்தின் வாழ்க்கையில தொடர்ந்து போங்க. ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்காதீங்க. சூழ்நிலை கண்டு பயந்துராதீங்க. வாழ்க்கையில நிறைவேறாது என்று நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. கர்த்தர் சொல்லினதை அவர் செய்வார். அவர் மனம் மாறுகிற மனிதன் அல்ல, அவர் தெய்வம். தெய்வம் எங்கே வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனங்கள் நம்ம இடத்துல நிச்சயமாய் அந்த காரியங்கள் வந்து செல்லும். அந்த காரியங்கள் நிறைவேறும். அந்த வார்த்தைகள் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்த வார்த்தை உங்க கையில இருந்ததுன்னா தைரியமா ஜெபிங்க, தைரியமா உபவாசத்தோட தேவ சமூகத்துல போராடலாம். இல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை என் கையில இருக்க ஆண்டவரே, நீ நிறைவேற்றும் என்று சொல்லலாம். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். இன்றைக்கு நிறைவேற்ற மாட்டார் அல்ல, அவர் நிறைவேற்றுவார் என்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று உங்களை பார்த்து கேட்கிறார். அவர் சொல்லியும் செய்வார். உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சொல்லின வார்த்தைகளை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறீர். வசனித்து இவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றி ஆசீர்வாதமாய் நடத்த போகிறீர். இதுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற மனுஷ சக்தியாகட்டும், ஆண்டவரே பிசாசின் கிரியைகளாகட்டும், இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், சாட்சியாய் நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.